சரிடாப்பா, அப்ப நாங்கள் போடுவோம். நேர்கோட்டு இயக்கம் ஏகபரிமாணமான நேர்கோட்டு இயக்கம், அதாவது ஒன் டைமென்ஷனல் மோஷன். அவர் ஏகபரிமாணமான நேர்கோட்டு இயக்கம் வந்து போடுகின்றேன். சரியாடாப்பா, ஏகபரிமாணமான நேர்கோட்டு இயக்கம். முதலாவது வார விடயத்தை சொல்லுகின்றேன். ஏகபரிமாணம், அதாவது ஆர்முடுகள் வந்து இந்த இடத்துல மாற ஆர்முடுகளைத்தான் பிரயோகிப்போம். இந்த நேர்கோட்டு இயக்கத்துக்குரிய சமன்பாடுகளை முதலாவது எழுதுறேன், இரண்டாவது ப்ரூவ் பண்ணுவோம், பிறகு ப்ரூவ் பண்ணுவோம். முதலாவது தேவைப்படுகின்ற சமன்பாடுகள் எழுதுங்க. இங்க முதலாவது சமன்பாடு v சமன் u சக at என்ற ஒரு சமன்பாடு. முதலாவது சமன்பாடு. இரண்டாவது சமன்பாடு s சமன் v சக u by 22 into t. S சமன் v சக u into 20t. மூன்றாவது சமன்பாடு v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2as. நான்காவது சமன்பாடு S சமன் ut பிளஸ் half at ஸ்கொயர். இங்கே கவனி, வடிவா கவனி. இந்த 4 விதமான சமன்பாடுகள் தான் எங்களுக்கு அடிப்படை சமன்பாடு. இந்த 4 விதமான சமன்பாடுகள் தான் எங்களுக்கு அப்படிப்பட்ட சமன்பாடுகள், அடிப்படை சமன்பாடுகள். இதுல இங்க இருக்கிற கணியங்கள் v என்று சொல்றது இறுதி வேகம். u எனப்படுவது ஆரம்ப வேகம். அதே போல a எனப்படுவது ஆர்முடுகள் அல்லது அமர்முடுகள். ஆர்முடுகள் அல்லது அமர்முடுகள். S என்று சொல்றது இடப்பெயர்ச்சி. G என்று சொல்லப்படுவது நேரம். வடிவாக்கவன். இந்த 5 கணியங்களையும் உள்ளடக்கித்தான் இந்த 4 சமன்பாடுகளும் அமையப்பட்டிருக்கும். முதலாவது நமக்கு சமன்பாடு சொல்லி காட்டுறேன், பேருந்து நிறுவி காட்டுறேன்னா அடுத்த நிறுவன். இந்த 5 கணியங்களையும் வச்சு கொண்டுதான் இந்த 4 சமன்பாடுகளும் உருவாக்கப்பட்டிருக்கும் என்றதை ஃபர்ஸ்ட் விளங்கு. உருவாக்கப்பட்டிருக்குது, பார்த்தா தெரியுது. வேற v சமன் u சக at, s சமன் v சக u by 2 into 2 divided by 2 into t. v வர்க்கம் சமன் u வர்க்கம் plus 2as, s சமன் ut plus half at square என்று சொல்லிக்கிறாங்க. இப்ப இதுதான் சமன்பாடு, இதுதான் அதன் ஒவ்வொரு கணியங்களும். அப்ப இப்படியே விட்டுட்டு போனா என்ன கேள்விக்கு உபயோகிக்கிறது என்ற விஷயத்தை சொல்ல போட முடியாது. வடிவாக்க எப்படி விஷயம் இருக்குது. ஒரு கேள்விகள், ஒரு கேள்வியில இந்த சமன்பாடுல 3 கணியம் தந்து சரியா மற்ற கணியத்தை தராம விட்டா இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி நான் என்ன செய்யலாம், தெரியாத கணியத்தை துணிஞ்சு கொள்ளலாம். ஒரு கேள்வியில 4 கணியங்கள், இந்த சமன்பாடுகளை பயன்படுத்தி நான் கேள்வி செய்ய வேணும்டா எனக்கு ஏதாவது 3 கணியத்தை தந்து 4வது கணியத்தை என்ன செய்யலாம், கேள்வியா கேட்கலாம். அப்ப இதுல இருக்கிற ஒரு கணியம் நிச்சயமா எஞ்சினிக்குமே இல்லை. அந்த எஞ்சிரவரை வச்சு கொண்டுதான் நான் இந்த சமன்பாட்டுக்கு யாரை பயன்படுத்த போகிறேன் என்றதை கண்டுபிடிக்க போறேன்.
எப்படின்னு சொன்னா V சமன் U சக AT. இதுல யார் இல்ல? S இல்ல. விளங்குதா? S இல்லை. இதுல யார் இல்லை? இந்த சமன்பாட்டில் யார் இல்லை என்று சொல்லும்? இந்த சமன்பாட்டில் எனக்கு யார் இல்லை? A இல்லை. இந்த சமன்பாட்டில் எனக்கு யார் இல்லை? C இல்லை. இந்த சமன்பாட்டில் எனக்கு யார் இல்லை? V இல்லை. விளங்குகிறதா? முதலாவது V சமன் U சக AT என்ற சமன்பாடு எடுத்தோம்னா அந்த இடத்துல இடப்பெயர்ச்சி என்ற கணியம் இல்ல. S சமன் U சக V என்கிற 2T எடுத்தோம்னு சொன்னா அந்த சமன்பாடுல ஆறுமுகல் என்ற கணியம் இல்லை. அந்த சமன்பாடுல ஆறுமுகல் என்ற கணியம் இல்லை. V வர்க்கம் சமன் U வர்க்கம் பிளஸ் 2AS எடுத்தோம்னா அந்த சமன்பாடுல நேரம் என்ற கணியம் இல்லை. S சமன் UT பிளஸ் half AT ஸ்கொயர் எடுத்தோம்னா அந்த சமன்பாடுல என்னது? இறுதி வேகம் என்ற கணியம் இல்லை. ஆக மொத்தத்துல இப்ப இனித்தான் இதை வச்சுக்கொண்டு இதுகளை வச்சுக்கொண்டு இடப்பெயர்ச்சி இல்லாத சமன்பாடு என்னது? V சமன் U சக AT. ஆறுமுகல் இல்லாத சமன்பாடு S சமன் V சக U இன்டு 2T. நேரம் இல்லாத சமன்பாடு V வர்க்கம் சமன் U வர்க்கம் பிளஸ் 2AS. இறுதி வேகம் இல்லாத சமன்பாடு S சமன் UT பிளஸ் half AT ஸ்கொயர் என்று சொல்லி இப்படித்தான் நான் ஞாபகம். இடப்பெயர்ச்சி இல்லாத சமன்பாடு, ஆறுமுகல் இல்லாத சமன்பாடு, நேரம் இல்லாத சமன்பாடு, வேகம் இல்லாத சமன்பாடு. ஒரு கேள்வியிலே இடப்பெயர்ச்சி சம்பந்தப்படவில்லை என்றா நீ என்னத்தை போட வேணும்? இடப்பெயர்ச்சியை பற்றி எங்க கதைக்கவே இல்லை என்றா நீ என்ன சமன்பாட போடுவ? இடப்பெயர்ச்சி இல்லாத சமன்பாட போட்டு நேரம் முடிப்ப கேள்விய. ஒரு கேள்வியில ஆறுமுகல் சம்பந்தப்படவில்லை என்றா என்னது? ஆறுமுகல் இல்லாத சமன்பாடு போடுவ, கேள்விய முடிப்ப. அதே போல ஒரு கேள்வியில நேரம் சம்பந்தப்படவில்லை என்றா என்னது? V வர்க்கம் சமன் U வர்க்கம் பிளஸ் 2AS போட்டு கேள்விய முடிப்ப. இறுதி வேகம் சம்பந்தப்படவில்லை என்ற S சமன் UT பிளஸ் half AT ஸ்கொயர் போட்டு என்ன கேள்விய முடித்துக் கொள்ளுவாய். ஆக மொத்தத்தில இதுதான் மெயின். இடப்பெயர்ச்சி இல்லாத சமன்பாடு V வர்க்கம் V சமன் U சக AT. ஆறுமுகல் இல்லாத சமன்பாடு S சமன் V சக U இன்டு 2T. நேரம் இல்லாத சமன்பாடு V வர்க்கம் சமன் U வர்க்கம் பிளஸ் 2AS. V இறுதி வேகம் இல்லாத சமன்பாடு S சமன் UT பிளஸ் half AT ஸ்கொயர். ஒருவேளை இப்ப இது இவ்வளவும் சொல்லி இருக்கிறவனாக்கி இப்ப நான் இனி இதை நான் கேள்விகள்ல கொண்டு பிரயோகிக்க சப்போஸ் இதுல ஆறுமுகல் என்று சொல்லி வேற இதுல ஏக்கு பிரதியிட வேண்டி வந்தா ஆறுமுகலா இருந்தா இதுக்கு 6 பிளஸ் என்ற குணகத்தை கொடுப்பேன், குறிய கொடுப்பேன். அதே அமர்முடுகலா வந்துட்டுன்னா மைனஸ் என்ற குறிய கொடுப்பேன், மைனஸ கொடுப்பேன். விளங்குதா? அப்ப ஆறுமுகலுக்கு பிரதியீடு கொடுக்க எல்லாமே என்னது? பிளஸ் என்ற கணியத்தை கொடுக்குறேன். அமர்முகலுக்கு பிரதியீடு கொடுக்க மைனஸ் என்ற கணியத்தை கொடுக்குறேன். இதுல இப்படி யோசிக்கலாம் சில பேர். அல்லது போனா இப்படி சில பேர் யோசிப்பாங்க, ஒரு துணிக்க இயங்குற திசையில இப்ப நான் ஒரு குறித்த ஒரு சமன்பாடை பிரயோகிக்க அந்த திசையில இருக்கிற கணியங்கள் எல்லாம் பாசிட்டிவ். வரியா கணி ஒரு துணிக்க கீழே இருந்து மேல் நோக்கி இயங்குது என்றா, கீழிருந்து மேல் நோக்கி ஒரு துணிக்கானது இயங்குது என்று சொன்னா எனக்கு அந்த நிலைக்குத்தாக மேல் நோக்கிய திசையில இருக்கிற கணியங்கள் என்ன கணியங்கள் இருக்குது? ஆரம்ப வேகம் அங்கே இருக்கு, நிலைக்குத்தா மேல இருக்கும். அவர் பிளஸ் இறுதி வேகம் அங்கே இருக்க போது அது செக் பண்ணி சொல்லணும். இறுதி வேகம் இப்ப மேலே இருந்துச்சுன்னு சொன்னா நிலைக்குத்தா மேல இருக்குன்னா அதுவும் பிளஸ். இப்ப ஆறுமுகல் எங்க இருக்க போது அது புவியீர்ப்பின் கீழ் உட்பட்ட இயக்கம். ஆறுமுகல் எப்பயுமே நிலைக்குத்தாக கீழதான் இருக்கும். பொருள் மேல போனாலும் ஆறுமுகல் கீழே இருக்கு. அப்ப இயக்க திசைக்கு எதிராக இருக்கிறதால ஆறுமுகலுக்கு என்ன கொடுக்க போகின்றோம்? மைனஸ் கொடுக்க போகின்றோம். அப்ப இந்த சமன்பாடுகள் எல்லாத்துக்கும் என்ன பார்த்து போட வேணும்? குறி வழக்கு பார்த்து போட வேணும். குறி பார்த்து தான் போட வேணும் சமன்பாடுகள். அப்ப இந்த சமன்பாடுகள் யூஸ் பண்ண என்ன செய்ய வேணும்? குறி, அதாவது சைன் செக் பண்ணி போட வேணும். நீ போடுற திசையில இருக்கிற அணியங்கள் பிளஸ் எனவும்
சமன்பாடு போடுற திசைக்கு எதிராக இருக்கிற கணியங்கள் மைனஸ் எனவும் எடுத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும், இந்த சமன்பாடுகளை உபயோகிக்க வேண்டும். அப்ப இதுதான் தியரி. இதை ப்ரூவ் பண்ணி காட்ட போறோம். ஒன்றை என்ன செய்ய போறோம், ப்ரூவ் பண்ணி காட்ட போறோம். என்ன செய்வோம், தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். என்னடாப்பா ப்ரூவ் பண்ணி பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம். ஓகேடாப்பா, ஓகே.